அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் பகவத்கீதை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யுனெஸ்கோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உலகத்துல பாரம்பரியமிக்க, கலாச்சாரம் மிக்க, தொன்மை மிக்க ஆவணங்கள பாதுகாக்கக்கூடிய வகையில, இந்த யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேடு அப்படிங்கிறத 1993ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பதிவேட்டுல பார்த்தீங்கன்னா, கையால் எழுதப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த நூல்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே பாதுகாத்துட்டு இருக்காங்க. கையால் எழுதப்பட்ட பிரதிகள் எல்லாத்தையுமே பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள்ல இருந்து இந்த ஆவண தொகுப்புகள் அப்படிங்கிறது அ கலெக்ட் பண்ணி பராமரிச்சுக்கிட்டு வராங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னா, 74 பாரம்பரிய ஆவணங்கள இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. இதன் மூலியமா இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 570ஆக உயர்ந்திருக்கு. ஸோ இந்தியா எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவத்கீதை இருக்கு இல்லையா? ஸோ பகவத்கீதை அப்படிங்கிற இந்த ஒரு நூல எடுத்திருக்காங்க. இவர் அவர்களால் எழுதப்பட்ட சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டிருக்கக்கூடிய நாட்டிய சாஸ்திரம் அப்படிங்கிற இந்த நூலையும் இந்த ஒரு பதிவேட்டுல இணைச்சிருக்காங்க. சரியா? யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டுல பகவத்கீதையும், நாட்டிய சாஸ்திரமும் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 புத்தகங்களுமே பார்த்தோம்னா, நாட்டிய சாஸ்திரம் அப்படிங்கிறது 2ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான். ஓகேங்களா? கந்தர்வ வேதம், நாட்டிய வேதம் என இந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கு மறுபெயர்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. கந்தர்வ வேதம் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டிய வேதம் அப்படின்னும் சொல்றாங்க. சரியா? ஸோ நடனம் சார்ந்த விஷயங்கள், உணர்ச்சிகள், நாடகம், நாட்டியம், இசை உள்ளிட்டவற்றினுடைய விதிமுறைகள பத்தி வரையறுக்கப்பட்டிருக்க ஒரு புத்தகமாக இந்த நாட்டிய சாஸ்திரம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி பகவத்கீதை அப்படிங்கிறது 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகங்கள கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கு. இந்த பகவத்கீதையை பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனருடைய உரையாடல் தான் பகவத்கீதையாவே இருக்கு. சரிங்களா? ஸோ இததான் இந்த ஒரு ஆர்டிக்கிள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. இந்த பகவத்கீதை மற்றும் அ நாட்டிய சாஸ்திரம் ஆகிய 2 நூல்களும் யுனெஸ்கோவோட உலக நினைவு பதிவேட்டுல சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு செய்திய நமக்கு குடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.